எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது, சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்கிறாரு. எரியும் நெருப்பில் விழுந்து இந்த வாழை சருகு போல எதிர்ப்புகள் அனைத்துமே மறந்து போகக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க. தொழில் போட்டிகளை தாண்டி தனி முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு புனிதமான காலனே சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த அரசாங்க தடைகள் அனைத்துமே நீங்குங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர போகுதுங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் தீரப்போகுதுங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சகோதரர் வெளிநாடு செல்வதற்கு பண உதவி அனைத்துமே நீங்கள் செய்வீங்க. சகோதரியின் திருமணத்தை நடத்த இந்த காலம் ரொம்பவும் சிறப்பான ஒரு காலனே சொல்லலாங்க. புதன் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால பங்கு வர்த்தனையில் ஏற்றமான ஒரு பலன் உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் அபரமான லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்கிறாரு. வாக்கு சாதுரியத்தால் வழக்கு வெற்றி உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையுன்னே சொல்லலாங்க. உங்களோட செல்வாக்கை காட்ட கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க. சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உணவக தொழில் உயரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி துறையில் அதிக வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குன்னே சொல்லலாம். ராகு 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிட்டு நீங்கள் செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க. வாகனங்கள் களவு போகக்கூடிய ஒரு நேரம் இருக்குன்னே சொல்லலாங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து சற்று நீங்கள் தப்பியே இருக்கலாம். கேது 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக பழகிறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். மீனம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே ராசியில் சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி, ராகு என வலம் வருகிறாங்கன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இதனால் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ஏற்ற தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகும் குணம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சிறப்பான வாரமாக அமைய போகுதுங்க. சுபகாரியங்கள் செய்ய இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற காலமாகவே இருக்குங்க. சுபகாரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழக்கூடிய ஒரு சூழல் அமையன்னு சொல்லலாம். வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக பயன்படுத்துவது ரொம்பவும் சிறந்ததுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. மனதில் திடீர் குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் காண்பீங்க. தொழில் தொடர்பான விஷயத்திற்காக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு கட்டாயங்கள் ஏற்படுன்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்லிய பணிகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லலாம். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் திருப்திகரமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகிழக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும்னே சொல்லலாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் செயல்களில் வேகம் உண்டாகுங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாம். எதுலேயுமே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்குன்னே சொல்லலாங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாகவே இருக்கும். காரிய தடங்கல்கள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி தேவைங்க. விளையாட்டில் நல்ல ஒரு ஆர்வம் உண்டாகுன்னே சொல்லலாங்க. கடன் தொல்லைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் போகுதுங்க. வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமையுதுன்னே சொல்லலாங்க.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரத்து, காரிய தடை அனைத்துமே நீங்குங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை தோன்றவும் வாய்ப்பு இருக்குது. பய உணர்வு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அமையன்னு சொல்லலாங்க. இதனால் தூக்கம் குறையலாம். வாகனங்களில் நீங்கள் செல்லும்போது எப்போதுமே எச்சரிக்கையாக செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க. அடுத்தவங்களோட பகையில் ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கவனமாக பேசுறது ரொம்பவும் சிறந்தது. அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குங்க. தொழில் தொடர்பாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னே சொல்லலாங்க. சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க காரிய தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னே சொல்லலாங்க. அலுவலக பணிகள் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமையுன்னு சொல்லலாங்க. பரிகாரமாக விநாயக பெருமாளை தேங்காய் உடைத்து வழிபட்டு வர காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி மனக்குழப்பமும் தீர்ந்து உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுன்னே சொல்லலாங்க. மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க. சுப செலவுகள் உண்டாகுன்னு சொல்லலாங்க. சேமிப்பு பொறுத்த வரைக்குமே கரையும். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க. வேலையில் சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது வந்து போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பெருசாக லாபம் இருக்காது. நஷ்டமும் வராமல் இருக்குவதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்ததுங்க. பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் அதை எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாங்க. ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனம் செலுத்த வேணுங்க. முருகன் வழிபாடு, உங்களுடைய ராசிக்கு முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். காலம் வரும் வரைக்குமே காத்திருந்து காரிய வெற்றி தரும் திறன் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்த விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்குங்க. பொருளாதார வரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. விரும்பிய பொருள்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க. உணவகங்களை நடத்துகிறவங்க, கலைத்துறையினர், கம்ப்யூட்டர் துறையினர் நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு யோகமான காலனே சொல்லலாங்க. நகை வியாபாரிகள், சமூக அலுவலர்கள், உடல் மற்றும் மனநல ஆலோசகர்கள் ஆகியவங்க தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு யோகனே சொல்லலாங்க. தனியார் துறை உத்தியோகஸ்தரர்கள் பணியில் கவனமாக இருப்பது ரொம்பவும் இந்த காலகட்டத்தில் முக்கியம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய பங்குதாரர்கள் விஷயங்களில் கவனமாகவும் இருக்க வேணுங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர், மருத்துவமனை, பெட்ரோலியம், பால் உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் அதிகமும் லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுன்னு சொல்லலாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் கணினி மேற்படிப்பு குறித்து அறிந்து பயனடையக்கூடிய ஒரு யோகமான காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையுன்னே சொல்லலாங்க. நம்மளில் பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்போங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்ய சில பரிகாரங்களை நம்ம செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க. ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 12வதும் இறுதியான ராசியாகவும் வருவது தான் மீனராசி. இந்த மீனராசியின் அதிபதியாக நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறாரு. கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனராசியினர் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மற்ற எல்லா ராசியினரை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மீனராசியில்கார அன்பர்கள் இருப்பாங்கன்னே சொல்லலாங்க. இந்த ராசியினர் தங்களோட வாழ்வில் பல்வேறு நிலைகளிலும் மேன்மை அடைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. மீனராசிக்காரர் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வான ஒரு நிலையையும் அடைய வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர், ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு நீங்கள் சென்று குரு பகவானை வழிபடுறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களோட தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதுமே உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் பூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தருன்னே சொல்லலாங்க. கோயில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களோட குரு தோஷத்தை போக்குன்னு சொல்லலாங்க. உங்களோட கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவது தவிர்க்க வேணுங்க. வருடத்திற்கு ஒரு முறை வேதம் அறிந்த ஒரு பிரம்மாணருக்கு ஆடைகள் தானம் செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க. வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்ளலாம். கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் நீங்கள் வாழைப்பழங்கள் ஒன்று கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்க செய்யுன்னே சொல்லலாங்க.
இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த வாரத்தில் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறேங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் வியூஸ், தேங்க்யூ.